வரும் ஜூன் 2ஆம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும். அனைத்து ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளிகளை திறப்பதற்காக தயாராக இருக்க வேண்டும் என தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் உத்தரவு. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு தமிழகத்துக்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்காதது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்த விவரங்களை சமர்ப்பிக்க உத்தரவு. டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறையின் புலன் விசாரணைக்கு தடை. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. டாஸ்மாக் ரெய்டு விவகாரத்தில் அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறி செயல்படுகிறது. கூட்டாட்சிக்கு எதிராகவும் அமலாக்கத்துறை செயல்படுவதாக உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகத்திற்கு தேவையான நிதியை தரும்படி பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் வலியுறுத்துவார் என எதிர்பார்ப்பு. வங்கக்கடலில் வரும் 27ஆம் தேதி உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் வரும் 24 முதல் 26ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தூத்துக்குடி மற்றும் பாளையங்கோட்டையில் சதம் அடித்த வெயில். கோடை வெப்பம் தணிந்த போதும் 2 பகுதிகளில் வாட்டி வதைத்த வெயில். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 71,800 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,975 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மின் தடை. புதிய கட்டுமான பணிகளுக்காக ஜேசிபி மூலம் பள்ளம் தோண்டும் போது எதிர்பாராத விதமாக மின்சார கேபிள்கள் துண்டிக்கப்பட்டதால் மின் விநியோகம் பாதிப்பு. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மின்தடை ஏற்பட்டதால் செல்போன் வெளிச்சத்தில் நோயாளிகளுக்கு சிகிச்சை. 3 மணி நேரத்திற்கு மேல் மின்சாரம் இல்லாததால் வேறு கட்டடத்திற்கு நோயாளிகள் மாற்றம். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் ஏற்பட்ட மின்தடையால் நோயாளிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என மருத்துவமனை டீன் லியோ டேவிட் விளக்கம். ஜெனரேட்டர் வருவதற்கு சற்று தாமதம் ஏற்பட்டதாகவும் பேட்டி. பக்தி அறிவியலுக்கு ஒப்பானது என ஆளுநர் RN ரவி பேச்சு. சிவன் மற்றும் பெருமாளை வழிபாடு செய்வது அறிவியல் சிந்தனை இல்லையா எனவும் கேள்வி. விவசாயிகளுக்கு துப்பாக்கி உரிமம் கொடுத்தால் ஒருவருக்கு ஒருவர் சுட்டுக் கொள்வார்கள். வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சால் சர்ச்சை. ராமதாஸ் அன்புமணி பிரச்சனைக்கு பின்னால் பாஜக இல்லை என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி. திமுகவை வீழ்த்த அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தல். தாவேகாவில் இருந்து விலகிய சமூக வலைதள பிரபலம் வைஷ்ணவி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். பாஜகவின் மற்றொரு வடிவமாக தமிழக வெற்றிக் கழகம் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேத்தி சாலை விபத்தில் உயிரிழப்பு. மேட்டுப்பாளையம் அருகே கல்லார் பகுதியில் காரில் சென்றபோது விபத்தில் சிக்கி பலியான சோகம்.
இந்தியர்களின் இரத்தத்துடன் விளையாடுவதற்கு பாகிஸ்தான் பெரும் விலையை கொடுக்க வேண்டியதிருக்கும் என பிரதமர் மோடி ஆவேசம். குங்குமம் வெடிமருந்தாக மாறும் போது என்ன நடக்கும் என்பதை எதிரிகளும் உலகமும் பார்த்திருப்பதாக கர்ஜனை. பாகிஸ்தானுடன் வர்த்தகமோ பேச்சுவார்த்தையோ கிடையாது என பிரதமர் மோடி திட்டவட்டம். பேச்சுவார்த்தை என்றால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி மட்டுமே இருக்கும் என்றும் உறுதி. கேமராக்களுக்கு முன் மட்டும் பிரதமர் மோடிக்கு எப்படி ரத்தம் கொதிக்கிறது? மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் உலக நாடுகளின் ஆதரவை திரட்டும் இந்தியா. திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு ரஷ்யா சென்றடைந்தது. சத்தீஸ்கரில் கொல்லப்பட்ட 27 நக்சலைட்டுகளுடன் உடல்களின் பயங்கர ஆயுதங்கள் மீட்பு. உடல்களை வரிசையாக வைத்து கொண்டாடிய துணை ராணுவத்தினர். காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு ஜூன் மற்றும் ஜூலை மாதத்திற்கான தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. ஜூன் மாதத்திற்கு 9.19 டிஎம்சி நீரும் ஜூலை மாதத்திற்கு 31.24 டிஎம்சி நீரும் திறந்துவிட அறிவுறுத்தல். பெங்களூருவில் கன்னடத்தில் பேச மறுத்து வங்கி மேலாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவகாரம். கடும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் வருத்தம் தெரிவிப்பு. அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர் சேர்க்கையை ரத்து செய்த ட்ரம்பின் நடவடிக்கையால் வெளிநாட்டு மாணவர்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு. ஐபிஎல் தொடரின் லீக் போட்டியில் மிச்சல் மார்ஷின் அதிரடி சதத்தால் குஜராத்தை வீழ்த்தியது லக்னோ. 236 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய குஜராத் 202 ரன்கள் எடுத்து தோல்வி. ஐபிஎல் தொடரின் இன்றைய லீக் போட்டியில் பெங்களூரு ஹைதராபாத் அணிகள் இரவு 7:30 மணிக்கு லக்னோவில் மோதல். புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேற பெங்களூரு முனைப்பு. இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் செல்லும் இந்தியா அண்டர்-19 அணியின் கேப்டனாக ஆயுஷ் மாத்ரே தேர்வு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக அதிரடி காட்டி வரும் 14 வயது வீரர் வைபவ் சூரியவன்ஷிக்கு வாய்ப்பு. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசியில் இஸ்ரேல் தூதரக அதிகாரிகள் 2 சுட்டுக் கொலை. சந்தேகத்தின் பேரில் கைதானவரை போலீசார் அழைத்துச் சென்ற போது பாலஸ்தீன விடுதலை என முழக்கம். வாஷிங்டன் நகரில் இஸ்ரேலிய தூதரக ஊழியர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கண்டனம். வெறுப்புக்கும் தீவிரவாதத்திற்கும் அமெரிக்காவில் இடமில்லை என்றும் ஆவேசம். நடிகர் ரவி மோகன் விவகாரத்தில் சமூக வலைதளங்களில் தன் மீது வெறுப்பை பரப்புவதை நிறுத்துங்கள் என கெனிஷா ஆவேசம். தன் மீது குற்றம் இருந்தால் நீதிமன்றத்திற்கு அழையுங்கள் என்றும் எங்கும் ஓடிவிட மாட்டேன் என்றும் பதிலடி. மும்பையில் நடிகர் சல்மான் கான் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைய முயன்ற பெண் கைது. 2 நாட்களில் அடுத்தடுத்து 2 பேர் அத்துமீறி நுழைய முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு.
ஆந்திராவில் மாணவனின் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த செல்போன் திடீரென வெடித்ததால் பரபரப்பு. செல்போன் வெடித்து தொடையில் காயம் ஏற்பட்ட மாணவன் மருத்துவமனையில் அனுமதி. கேரளாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 182ஆக அதிகரிப்பு. கோட்டயம், எர்ணாகுளம் மற்றும் திருவனந்தபுரத்தில் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு. தேச பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் வீரர்களுக்கு சௌரிய சக்ரா விருது வழங்கி கௌரவித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. வீர மரணமடைந்த வீரர்களை கௌரவிக்கும் வகையில் கீர்த்தி சக்ரா விருதும் வழங்கி கௌரவிப்பு. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மேம்படுத்தப்பட்ட 103 ரயில் நிலையங்கள் திறப்பு. காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. राजस्थान सरकार की विभिन्न परियोजनाओं का रिमोट का बटन दबाकर उद्घाटन, शिलान्यास और लोकार्पण. தமிழ்நாட்டில் பரங்கிமலை, ஸ்ரீரங்கம், குழித்துறை உள்ளிட்ட 9 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. நகரும் படிக்கட்டுகள், மல்டி லெவல் பார்க்கிங், சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கொண்டிருப்பதால் பயணிகள் மகிழ்ச்சி. சென்னை ஏசிஆரில் கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஜூன் 4ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜின் உறவினரிடம் சிபிசிஐடி விசாரணை. கனகராஜ் உயிரிழந்த சம்பவம் குறித்தும் பங்களாவில் கனகராஜ் சந்தித்த நபர்கள் குறித்தும் விசாரணை. அரக்கோணத்தில் திமுக முன்னாள் நிர்வாகியால் பாதிக்கப்பட்டதாக புகார் அளித்த பெண் ஆளுநர் மாளிகைக்கு வருகை. கிண்டி ஆர்டிஓவிடம் மனு அளிக்க அழைத்துச் சென்ற போலீசாருடன் வாக்குவாதம். திமுக முன்னாள் நிர்வாகியால் அரக்கோணத்தைச் சேர்ந்த பெண் பாதிக்கப்பட்ட விவகாரம். வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தல். செங்கல்பட்டில் மனநலம் பாதித்தவர் கடத்திய லாரியை விரட்டிச் சென்று பிடித்த போலீசாருக்கு டிஜிபி பாராட்டு. துரிதமாக செயல்பட்டு பல உயிர்களை காப்பாற்றிய போலீசாரை டிஜிபி அலுவலகத்திற்கு வரவழைத்து பாராட்டு சான்றிதழ். அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் சரக்கு ரயில் தடம் புரண்டதால் பரபரப்பு. அரக்கோணம் சென்னை இடையேயான மின்சார ரயில்கள் 30 நிமிடம் காலதாமதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹவுசூர் அருகே ஓட்டுநரின் அஜாக்கிரதையால் சாலை தடுப்பு மீது மோதிய அரசு பேருந்து. அதிர்ஷ்டவசமாக பயணிகள் காயமின்றி தப்பிய நிலையில் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அதிவேகத்தில் சென்ற இருசக்கர வாகனம் கார் மீது மோதி விபத்து. இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற 17 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழப்பு. பரமக்குடி அருகே வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த 2.5 வயது குழந்தை கழுத்தை துண்டித்து படுகொலை. தலையை குளத்தில் வீசிய மனநலம் பாதிக்கப்பட்ட நபரால் அதிர்ச்சி. பரமக்குடியில் படுகொலை செய்யப்பட்ட குழந்தையின் தலை 1 மணி நேரத்திற்கு பின் குளத்தில் இருந்து மீட்பு. குழந்தையை கொன்ற நபர் போலீசில் சரண்.
கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே பெற்ற தாயே 4 வயது சிறுமியை ஆற்றில் தள்ளி கொலை செய்த கொடூர சம்பவம். சொந்த சித்தப்பாவே 1.5 ஆண்டுகளாக குழந்தையை வன்கொடுமை செய்து வந்ததாக விசாரணையில் அதிர்ச்சி தகவல். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் சாலையோரம் தடுப்புச் சுவர் இல்லாமல் இருக்கும் 3 திறந்தவெளி கிணறுகள். அசம்பாவிதம் நடக்கும் முன் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை நொளம்பூரில் AI மூலம் ஆபாச வீடியோ உருவாக்கி மணிப்பூரைச் சேர்ந்த பெண்ணை மிரட்டிய இளைஞர் கைது. பெண்ணுடன் நட்பாக பழகி வந்த இளைஞரே மர்ம நபர் போல் பேசி மிரட்டியது அம்பலம். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் டீக்கடையில் திருட்டுத்தனமாக மதுபானங்கள் விற்கப்பட்டதால் பெண்கள் ஆத்திரம். டீக்கடையில் இருந்த மதுபானங்களை எடுத்து சாலையில் வைத்து ஆர்ப்பாட்டம். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கத்தரிக்காய் தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த மூதாட்டிகளை கொட்டிய தேனீக்கள். லால்குடி அரசு மருத்துவமனையில் 8 பேருக்கு சிகிச்சை. மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் தயாரிப்பாளர்கள் மீதான மோசடி வழக்கை ரத்து செய்ய முடியாது. வழக்கை தள்ளுபடி செய்ய கோரிய மனு மீது கேரள உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். அமெரிக்காவில் சிறிய ரக விமானம் விபத்திற்குள்ளானதில் 2 பேர் பலி. குடியிருப்பு பகுதிக்குள் விமானம் விழுந்து நொறுங்கியதில் வீடும் கார்களும் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு.